World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது சிறப்பு பேச்சாளராக வருகை தந்துள்ள நமது தேனி கலையரசி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது புதிதாக சேவைக்குழுவில் இணைந்துள்ளார். அடுத்த பேச்சாளர் தர்மசாஸ்திராவுடைய முதுநிலை ஆசிரியர், அதே போல் சிறப்பு ஆசிரியர். இப்போ அஷ்டவர்க்க பொருள் சிறப்பாக வகுப்பு போயிட்டுருக்கு. தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமது அடுத்த வெற்றி வகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னது எண்கணித வகுப்பு. அதை தொடர்ந்து வரக்கூடிய முக்கியமான ஒரு வகுப்புன்னு பார்க்கும்போது எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒவ்வொரு வகுப்பு எடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுப்போம். எல்லாம் தொடர்ந்து ஒரே சப்ஜெக்ட் வராது. தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைத்து விதமான கல்விகளும் தர்மசாஸ்திரா பொறுத்தவரையிலும் அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை அப்படின்ற இந்த 1.5 வருஷம் நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு திட்டமிடல் இருக்கும். திருமண பொருத்த வகுப்பு, பிருகுநந்தி நாடி வகுப்பு, ஜாமக்கோல் வகுப்பு, நியூமராலஜி வகுப்பு, இந்த மாதிரி வரிசையான திட்டமிடலில் நமக்கு அடுத்து வரக்கூடிய வகுப்புன்னு பார்க்கும்போது மலர் மருத்துவம். ஸோ மலர் மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் எதையுமே செய்ய முடியல, கோயிலுக்கு போக முடியல, நடக்க முடியல, எந்த வழிபாடுகள் சொன்னாலும் செய்ய முடிய மாட்டேங்குது. இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. நம்மளுடைய மாணவியினுடைய மகள் திடீர்னு ஒரு எலி மருந்து சாப்பிட்டுட்டாங்க. பிரசன்னம் போட்டால் எனக்கே ரொம்ப கேள்விக்குறியாயிருச்சு. ரொம்ப வருத்தக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அந்த பிரசன்னம். பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நான் ரெஸ்கியூ ரெமெடி மட்டும் எடுத்துக்க சொன்னேன் அவங்கள, வேறு எதுவும் சொல்லலை. ஸோ மலர் மருத்துவத்தில் ரெஸ்கியூ ரெமெடி மட்டும் இப்போதைக்கு கொடுங்க, அது மட்டுமே போதும், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னோம். 2 நாள் 3 நாள் இப்போ 5 நாளில் அந்த குழந்தை நார்மலாக ஆயிடுச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க நேற்று. ஸோ என்னென்னா பிரபஞ்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது மலர் மருந்துகள் மட்டும்தான். மலர் மருந்துகளை மட்டும் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நேரத்திலும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களை ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடும். ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு எதுவுமே செய்ய முடியாமல் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பில் இருக்கீங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, கடன், நோய், எதிரி தொந்தரவுகள் எது இருந்தாலும் சரி, இது ஜாதகம் தெரியாதவர்கள் கூட படித்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக வகுப்பாக தான் இருக்கும் மலர் மருத்துவம். ஜோதிடர்கள் நிச்சயமாக தெரிஞ்சிட்ருக்கணும். ஏன்னா நம்ம எல்லா நேரத்துலையுமே இந்த கோயிலுக்கு போனால் அவங்க போக மாட்டாங்க, செய்ய முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன கொடுக்க முடியும்? ஓகேங்களா? அப்போ கையில் எப்பயுமே ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். டக்குன்னு மலர் மருத்துவ அந்த ஃப்ளவர் மெடிசனை கொண்டு போய் 2 தான் ரெஸ்கியூ ரெமெடி கொண்டு போனோம். 2 வாயில் சொட்டு கொடுத்தோம். அப்படியே எடுத்து வாயில் டக்குன்னு ஊற்றி விட்டோம். 2 நிமிஷத்தில் ரிலாக்ஸ் ஆகிடும், அவ்வளோதான் உடம்பு. ஸோ ஆபத் பாண்டவன் மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள் ஏராளம். அதில் ரெஸ்கியூ ரெமெடி ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரி மலர் மருந்துகளுடைய ரகசியத்தை ஒவ்வொரு வருஷமும் நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அதில் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வகுப்பை எடுக்கக்கூடிய நபர் நமது ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி. அந்த பேரே அவங்களுக்கு அந்த வகுப்பை கொடுத்துருச்சுன்னு தான் நான் நினைக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யம் அப்படின்றதே சுக்கிரன் தான், மலர்கள் அப்படின்னாலும் சுக்கிரன் தான். ஸோ அந்த பேரும் அந்த இதுவும் அவங்களுக்கு இயல்பாகவே அந்த வகுப்பை எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு வாழ்வை மங்களமாக்கக்கூடிய மலர் மருத்துவம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தனது மலர் மருத்துவம் சார்ந்த முதல் உருவியை இங்கே பதிவு செய்யுமாறு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தையும் நவகிரகங்களையும் நான் வணங்கும் வராகி அன்னையும் குருநாதர்களையும் வணங்கி இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பை வாழ்வை வளமாக்கும் மலர் மருத்துவம். சரிங்களா? இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலையும் நம்மளுடைய உடல், மனம் 2ம் ஒன்றா இயங்கினால் மட்டும்தான் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக வாழ முடியும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ காலையில் நாம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னம்னா உடல் டயர்டாக இருந்தாலும் மனசு காலையில் ஒரு 4:30க்கு நீ எந்திரிக்கணும்னு சொல்லி மனசுக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா என்ன பண்ணோம்? தூங்க விடுமா? என்ன பண்ணுவோம்? நம்மளை ஒரு உந்துதல் பண்ணிகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கான அந்த உடம்பை இயக்கிடும். சரிங்களா? உடம்பு எதுவுமே பண்ண முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த மனமானது இயங்கி நம்மளுடைய அந்த உடலை இயக்கும். சரிங்களா? அந்த மனம்ங்கிறது ஒரு
அபரிமிதமான ஒரு சக்தி. அந்த சக்தியை வந்து எப்படி இயக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் ஒரு முறை தான் வந்துட்டு மலர் மருத்துவம். சரிங்களா? அப்போ அந்த மலர்களுக்கு வந்து எல்லா விதமான சக்திகளும் இருக்கும். இப்போ ஒருத்தரை வந்து நினச்சதை நடக்கணும் அப்படின்னாலும் அந்த மலருக்கு வந்து ஏன் வந்து கடவுள்கிட்ட மலரை வந்து சாத்தணும்னா சீக்கிரம் வந்து அது வந்து கோரிக்கைகள் நிறைவேறும் சொல்கிறோம். யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன்னா மலரில் தான் மகரந்த சேர்க்கை நடைபெறும். பார்த்துருக்கீங்களா? ஒரு அபரிவிதமான மாற்றங்கள், ஒரு பெருக்கங்கள் சரி நடக்கணும் அப்படின்னா அது மலர்கள் மூலியமாகவே. ஒரு வண்டு என்ன பண்ணும், ஒரு பூவில் இருந்து அந்த மகரந்த சேர்க்கையை எடுத்துனா அது வந்து காற்றின் மூலமாக கூட பரவும். அப்படி தானே நடக்கும். பார்த்துருக்கீங்களா? சயின்ஸ் வீரியமாக பார்க்கும் பொழுது மகரந்த சேர்க்கைக்கு வந்து அவ்வளோ விதமான மாற்றங்கள். ஒரு உயிர் வந்து பெருகணும், ஒரு விஷயங்கள் எல்லா விதத்துலையும் பெருகணும் அப்படின்னம்னா அதுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ரொம்ப முக்கியம். அது எதிலிருந்து இருக்குது? மலர்கள்லேருந்து இருக்குது. சரிங்களா? அதனால் அந்த மலர்களுக்கு வந்து அவ்வளோ விதமான பவர் இருக்குது. அதனால் ஒருத்தருக்கு உடல் நலமாக இருந்தாலும் சரி, மனநலமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு மாற்றங்கள் வேண்டுமென்றால், உடலுக்கே ஒரு மாற்றம் வேணும்னா அது மனதன் மூலமாக நடந்ததுன்னா அது அபரிவித மாற்றங்களை கொடுக்கும். ஒரு மனம் சிறப்பாக இருந்தால் அவனுடைய இயக்கமும் உடலும் சிறப்பாக இயங்கும். அதற்காக தான் நம்ம வந்து இந்த மலர் மருத்துவம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மலர் மருத்துவம் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் தான் வந்து நம்மளுக்கு மலர் மருத்துவத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. மொத்தம் 38 வகையான மலர் மருந்துகள் இருக்குது. அதில் 37 வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மருந்துகளாக இருக்கும். மலர்கள்லேருந்து எடுக்கக்கூடியது ஒரே ஒரு மலர் மருத்துவம் மட்டும்தான், அது வாட்டர். சரிங்களா? அந்த தண்ணீர் மூலியமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய மலர் மருத்துவம். சரிங்களா? இப்போ நாம் வந்து பார்க்கக்கூடியது இந்த மலர் மருத்துவம் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மனம் சார்ந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் மலர் மருத்துவம். மனம் சிறப்பாக இயங்கினாலே உடல் வந்து சிறப்பாக இயங்கும். இப்போ உடம்பு செல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அது நம்ம எவ்வளோதான் மெடிசன் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் மனசளவில் நான் ரெக்வயர் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் அவர்னால அந்த நோய்களிலிருந்து வெளிவர முடியும். நான் வந்து இல்லை, நான் வந்து சரியாக மாட்டேன்னு அவர் மனசளவில் நினச்சி ஃபெட்டப் ஆயிட்டாரு அப்படின்னா நம்ம எவ்வளோதான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எத்தனை லட்சம் செலவு பண்ணிங்கனாலும் அவருக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. அதே மனசில் வந்து இல்லை என்ன ஆனாலும் நான் வந்து எந்திரிச்சு வந்துடுவேன் அப்படின்னா உடம்பை வந்துட்டு எல்லா பார்ட்ஸாக துண்டாக உடச்சி போட்டாலும் அவர் வந்து திரும்ப எந்திரிச்சு வருவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனம். அப்போது ஒரு மனம் வந்துட்டு சரியாக இருந்தாலே அனைத்து விதமான விஷயங்களும் எண்ணங்களும் செயல்களும் வந்துட்டு நம்மளுக்கு நிறைவேறும். அந்த விதமான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ மனம் ஃபஸ்ட்டு என்ன, எதுக்கு எடுத்தாலும் ஒரு சில வந்து பயப்படுவோம். பயம் இருக்கா? அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு எண்ணத்தை தூரமாக வீசி எறியணும். மனசில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை தான் வந்து தூரமாக எறியணும். அப்போ தான் எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா பயம். ஒருத்தர் சொல்லுவாங்க காரணமே இருக்காது, ஒரு பக்கம் போக சொன்னாலும் இல்லை நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் தெரியாது, காரணம் தெரியாது. ஒரு விஷயங்கள் செய்ய மாட்டேன், அந்த ரூமுக்கு போய் தூங்க மாட்டேன், காரணம் தெரியாது. காரணமே இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பயந்து ஒளிஞ்சு இருக்கிறாங்களவா அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ளவர் மெடிசனில் ஆஸ்பென். அதில் பயத்திலே வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஒன்று காரணத்தோடு இருக்கக்கூடிய பயம், இன்னொன்று வந்து காரணமே இல்லாமல் ஏற்படக்கூடிய பயம். சரிங்களா? இப்போ ஆஸ்பென்கிற ஒரு ஃப்ளவர் மெடிசன் நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னம்னா காரணமே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் ஒரு பயம், ஒரு விஷயங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் பேசு எதுனாலும் தெரியாது, படிச்சிருப்பாரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு, ஏன்னா வந்துட்டு ஒரு பயம். அது மாதிரி எதுக்கு எடுத்தாலும் காரணமே இல்லாமல் ஏற்படக்கூடிய பயத்திற்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் மெடிசன் வந்து ஆஸ்பென். அந்த ஆஸ்பென்கிற ஒரு ஃப்ளவர் மெடிசன் அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் ஏற்படக்கூடிய பயத்திலிருந்து அவங்க வந்து விடுபடுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பயம் வந்து நம்மளை விட்டு விலகி போகணும். அதுக்கடுத்து தான் நம்ம ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு செய்யணுங்கிற ஒரு எண்ணமே வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா காரணத்தோடு ஏற்படக்கூடிய பயம். சரிங்களா? இப்போ போனால் நான் வலிக்கு விழுந்துடுவேன். இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ தண்ணியில் காலை வச்சாவே எனக்கு ஃபீவர் வந்துடும். சரிங்களா? மழையில் நனைஞ்சாவே எனக்கு காய்ச்சல் வந்துடும்.
நான் பஸ்ஸுக்கு போனாவே, பஸ்ஸில் லாங் ட்ராவல் பண்ணாவே வாமிட் வந்துடும். அது ஒரு சின்ன வயசில் நடந்த விஷயமாக இருந்திருக்கலாம், ஒரு 10 வயசில் அது மாதிரி நடந்திருக்கலாம். இப்போ 30 வயசு ஆனாலும் அது மாதிரி எனக்கு நடந்துருமா 10 வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை ரீசனை வந்து வச்சுக்கிட்டு பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ளவர் மெடிசன் மிமுலஸ். அந்த மிமுலஸ்ங்கிற ஃப்ளவர் மெடிசனை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த தேவையில்லாத காரணங்களுக்காக, சரிங்களா, காரணம் தெரிஞ்சு பயப்படுறாங்களவா, அது மாதிரி பயத்திலேருந்து விடுபடுவதற்கு கொடுக்கக்கூடியது மிமுலஸ். இப்போ ஸ்டேஜுக்கு ஏறினாவே எனக்கு பயம் வந்துடும், மறந்து போயிடுவேன், தெரியும், அது வந்து காரணம் தெரியும். இப்போ போனால் எனக்கு வந்து பயம் வந்துடும், 10 பேர்த்த பார்த்தாவே எனக்கு பயம் வந்துடும், மயக்கம் வந்துடும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு காரணம் தெரியும், நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பயத்துக்கு காரணம் தெரியும். அது மாதிரி காரணம் தெரிஞ்சு நடக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த பயத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னம்னா அதுக்கு வந்து மிமுலஸ் கொடுக்கலாம். இப்போ குழந்தைகள் எல்லாமே நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா, ஒரு காம்படிஷனுக்கு போகிறாங்க, ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஒரு இன்டர்வியூவை அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னம்னா வெல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் பொண்ணுக்கு 10 டைம் எழுதி பார்த்துருப்பாங்க. பட் ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது டோட்டலாக ஒரு பயம் வந்துடும், சரிங்களா. ஸ்டேஜில் பின்மலரிக்கு வந்திருக்கவங்களை பார்த்தாவே பயம் வந்துடும். இப்போவே நம்ம நிறையா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம், ஏன்னா கூட்டது க்ரௌடு பார்த்தோன்னே என்ன ஆயிரும், ஒரு பயத்தில் டோட்டலாக ஒரு மறந்துடும், சரிங்களா. அப்போ நம்மளுக்கு அந்த என்ன பயம், ஸ்டேஜ் ஃபியர், நம்மளுக்கு அந்த காரணம் தெரியும். அப்போது நாம் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் வந்து பேசணும், பழகணும், ஒரு போட்டிகளை வந்து அட்டன் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த பயத்துலேருந்து வெளிவரக்கான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிமுலஸ். ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய பயம் வெளியில் போனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பாடி வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஐ கேன் டூ இட் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து நம்மளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும், சரிங்களா. அப்போது இப்போ குழந்தைகளுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னம்னா அந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இந்த மிமுலஸ் கண்டினியூவாக கொடுத்துட்டு வரும் பொழுது என்னவாகும்னா அந்த தேவையில்லாத பயம் போய் அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை வந்து அப்படியே வந்து அவங்க அவுட்புட்டாக கொடுக்க முடியும். 2வது விஷயம், எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு ஒரு அவசரம் இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னாவே என்ன வேணும், முதல்ல பயம் போயிடணும். 2வது என்ன வேணும், பொறுமை வேணும், நிதானம் வேணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு போக முடியும், சரிங்களா. எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறது, சரிங்களா, சீக்கிரம் பண்ணு. இப்போ கொஸ்டின் நம்ம எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டைம் ஆச்சு, முடி ஒரு வேலை கொடுத்துருக்குறோம், அது பொறுமையாக செஞ்சு நீட்டாக கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அவுட்புட். இப்போ சமையலே பண்ணுறோம், நிதானமாக எல்லாம் பொறுமையாக ரசித்து அதை உள்ளே போடுற எல்லாத்தையும் போட்டு ஆத்மாத்மா சமைக்கும் பொழுது சமையல் எப்படி இருக்கும், சரிங்களா. அதே அவசரமாக கடமைக்கு போட்டு சமைக்கணுமேன்னு போட்டு செஞ்சோம்னா அது எப்படி இருக்கும், என்ன மனநிலையில் சமைச்சோமோ அதுதான் வந்துட்டு ரிப்ளை ஆகும், சரிங்களா. அதான் நம்ம சொல்லுவோம்லவா, எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்குது. ஏன், அவங்களுடைய மனம் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம சமைக்கும் பொழுது சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு அந்த தாட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு உடம்பே சரியில்லைனாலும் அந்த சமயத்தில் அவங்களோட உடல்நிலை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உணவானது நல்ல விதமாக இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்கள் மட்டுமே தான் இருக்கும் வீட்டில் சமைக்கும் பொழுது. அதனால் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிற காரணம் அதுதான். இப்போ ஹோட்டல்லையும் வந்து எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே பண்ணுறது கிடையாது, நல்ல முறையில் சமைக்கிற ஹோட்டலும் இருக்குது. ஏன் நம்ம வந்து வீட்டு சாப்பாட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறோம், ஏன்னா அதை சமைக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும், நல்ல மனநிலையோட நம்ம வந்து சமைப்போம், சரிங்களா. நம்ம எண்ணங்கள் வந்து அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒரு நிதானமாக செய்வோம். அதனால் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பயம் நம்மளை விட்டு விலகணும். 2வது வந்துட்டு நிதானம் வேணும், எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறது, சரிங்களா, சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம மட்டும் முடிக்காமல் பக்கத்தில் ஒரு 10 பேர், இதெல்லாம் யாருன்னா நான் சொல்கிறது டீம் லீடர்னு ஒரு கேட்டகரியில் இருக்காங்களவா, அவங்க இந்த மெடிசனை கம்பல்சரி எடுத்துக்கணும். ஏன்னா டீம் லீடர் தான் என்ன பண்ணுவோம், டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு, என்ன கீழே இருக்கிறீங்களா சீக்கிரம் முடிங்க டார்கெட் முடிக்கணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தான் மட்டும் முடிக்காமல் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிற ஃபோர்ஸ் பண்ணுறது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா அவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடிய மெடிசன் வந்து இம்பேஷன்.
இப்போ 10 பேர் வேலை வாங்குறீங்க, அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, கொஞ்சம் எப்போவுமே வந்து ஃபோர்ஸாக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் ஃப்ளவர் மெடிசனில் இம்பேஷன்ஸ். அது நீங்கள் ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கலாம், வீட்லேயே எடுத்துக்கலாம், எல்லாருமே. ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையாக இருந்தால் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டைம்னா அந்த டைமுக்குள்ளே முடிச்சிடணும். தான் செய்கிறதும் இல்லாமல் குழந்தைங்க இன்னும் என்ன பண்ணுறா, சீக்கிரம்னு இப்போ எங்கேயாவது கிளம்புறோம் எப்பவுமே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடியாகி உட்காந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அந்த 10 நிமிஷத்தில் ரெடியாகணும்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க எல்லாமே எடுத்துக்க வேண்டியது இம்பேஷன்ஸ். இது எடுக்க என்ன ஆகும்னா அவங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன் எடுத்துக்க சொன்னால் ஒரு பொறுமை வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மருந்துகள் என்னவா வேலை செய்யும்னா அந்த நிதானமின்மை தன்மையை போக்கி அந்த நிதானம் பொறுமையை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு முயற்சி பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் ஒரு வேலை சொன்னீங்கன்னாவே என்ன வேலைன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு ஹெல்ப்பே கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டாங்க, ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. எனி கெஸ்? இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பு, ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன், என்னன்னு கூட காது கேட்காம டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். என்ன சொல்லுவோம்? முடியாது. வெரி குட். சரிங்களா? முடியாது. நம்ம என்ன சொல்ல வரோன்னே கேட்க மாட்டாங்க. நம்மளால் முடியுமா முடியாதுன்னு கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. எடுத்தோன்னே என்னால் முடியாது. ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் ட்ரை, பட் அதை ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. எடுத்தோன்னே என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து அவங்கள விட்டு போகணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப ஒரு நம்பிக்கையே இல்லாமல், ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை, நம்ம மேலே நம்பிக்கை வேணுமா வேண்டாமா? சரிங்களா? நம்ம மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ முடியாது அப்படின்னம்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். நம்மளால் நம்பிக்கை இருக்குதுனாவே ஓகே ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்னு ஒரு நம்பிக்கை வரும். சரிங்களா? அதே மாதிரி எதுக்கிறதோ ஒரு சந்தேகம், நம்மளால் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா? சரிங்களா? அது மாதிரி நம்பிக்கை, சந்தேகம், அது மாதிரி எண்ணங்கள். சரிங்களா? அது இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே எடுத்துக்கக்கூடிய மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ். இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒன்று முடியாதுங்கிற கேட்டகரியில் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியலன்னு அப்படியே போட்டுருவாங்க. நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறேன்னு ஒரு எக்ஸாம் மோகத்தில் எழுதுவாங்க. சரியா? நானும் எழுதுறேன். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க, குரூப் 4 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, குரூப் 1 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்படி படப்படன்னு உட்காருவாங்க, ஒரு அட்டெம்ப்ட் எழுதுவாங்க. அதில் ஏதாவது போயிடுச்சுன்னா என்னால் முடியாதுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி ஒன் டைம் மட்டும்தான் ட்ரை பண்ணிவிட்டு என்னால் முடியாதுன்னு தொடர்ந்து முயற்சியை செய்யாமல் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ். அதுக்கு அடுத்தது ஒருத்தவங்களுக்கு வந்து முடியாதுங்கிற வேர்டே இல்லை, தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. சரிங்களா? அது மாதிரி முயற்சி பண்ணக்கூடியவங்க தொடர்ந்து வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள வரணும். தொடர் முயற்சியில் ட்ரை பண்ணிகிட்டே இருந்து சக்ஸஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே எடுத்துக்கக்கூடியது ஓக். ஓக் வந்துட்டு தொடர்ந்து எடுத்துகிட்டே வர என்ன ஆகுன்னா, இப்போ ஒரு எக்ஸாமுக்கே அட்டன் பண்ணுறாங்க, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னம்னா ஒரு முறை இல்லை பல முறை வந்துட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாலும் சக்ஸஸ் பெறுவார்கள். அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓக் வந்து கொடுக்கலாம். ஓக், OAK. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. சரிங்களா? தோத்துட்டாங்க. அந்த தோல்வியை வந்து எதிர்நோக்கிறதுக்கு ஒரு எபிலிட்டி வேணுமல்லவா? தோத்தாச்சு, தோத்ததை கண்டு ஒரு பயப்படாமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தோல்வியை எதிர்நோக்கக்கூடிய தன்மையெல்லாம் வேணும். அப்படின்னா நாம் எடுத்துக்கக்கூடிய மெடிசன் வந்துட்டு லார்ஜ்.
இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இருக்காது. அந்த லார்ஜில் தங்கம், இந்த லார்ஜ், இது வேறு லார்ஜ். வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி தான் நைட்டு தான் வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னாலும் நாம் வந்து எடுத்துக்கக்கூடிய மெடிசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த லார்ஜ். யார் ஒருத்தருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்குது, சரிங்களா? இப்போ குழந்தைகள்லேருந்தே நம்ம இதை ஏன்னா இது வந்து நோ சைடு எஃபெக்ட். அதனால் நீங்கள் குழந்தைகளிருந்தே கொடுக்க என்னவாகும்னா, அந்த குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு டைம் இப்போலாம் வந்து குழந்தைங்க வந்து நம்மளுக்கு இருக்கிற மனதைரியம் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை. உண்மையை சொன்னால் அதுதான். ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு மார்க் கம்பேர்ட் டு தட் அவன் கிளாஸ்மேட்டோட கம்மியாச்சுன்னா என்னுடைய எபிலிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு அதுகளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுது. என்னால் முடியாதோங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடுது. கீழே ஓடி போய் விழுந்துருச்சுன்னா, இல்லை எனக்கு சைக்கிள் எனக்கு கால் அடிபடுது, நான் இதை பண்ண மாட்டேங்கிற அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இன்மை வந்துட்டு கம்மியாக இருக்குது. அது மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே நீங்கள் லார்ஜ் நீங்கள் கொடுக்க அதுக்குள்ளேயே செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் பவர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில் தவிர்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் அழுக. ஏன்னா அழுதோம்னாவே நம்ம என்ன ஆயிடுவோம், மனதளவில் வீக் ஆயிடுவோம். அழுதோம்னா மனதளவில் வீக் ஆயிரும். அப்போ எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா, காரணமே இருக்காது, எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. உட்காந்துருப்பாங்க, என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது, தண்ணி போகும். சீரியல் பார்த்து அழுகிறத நான் சொல்ல வரல, சரிங்களா? சீரியல் பார்த்து அழுகிறத நான் சொல்ல வரல, சரிங்களா? மனதில் என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்போ நம்ம பேசவே எமோஷனல் ஆயிடுவாங்க, அழுவாங்க, சரிங்களா? முடிஞ்சது நினச்சி அழுவாங்க. ஒன்று முடியல அப்படின்னம்னா அது எப்படியோ வரும், கோபத்தின் வெளிப்பாடு அழுகை, சரிங்களா? நல்லா நாமச்சுங்க, இயலாமையின் வெளிப்பாடு அழுகை, கோபம். இதுதான் இயலாமையினுடைய வெளிப்பாடு தான் அழுகை, கோபம். அப்போ யார் ஒருவர் வந்து கோபப்படுறோமோ அழுதுட்டு இருக்கிறோமோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இயலாமை தன்மை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அழுகை, தேவையில்லாத அழுகையை வந்துட்டு நம்ம நிப்பாட்டிட்டோம்னாவே நாம் வந்து அடுத்த லெவல் போயிடலாம். அப்போ உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னா நம்ம எனர்ஜி லாஸ் ஆகும். ஒரு நிமிஷம் வேணால் அழுது பாருங்களேன், மனது வீக் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும், மைண்டு பிளாங்க் ஆயிரும். அடுத்தது என்ன பண்ணுறேனே தெரியாது, அப்படியே அந்த டேவே அப்செட் ஆயிரும், சரிங்களா? அப்போ எதுக்கு எடுத்தாலும் அந்த அழுகையை வந்துட்டு நிறுத்தணும். அப்படின்னா செரிப்ளம் கொடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதுக்கு எடுத்தாலும் அழுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே ஸ்டாப் பண்ணுவாங்க. யோசிக்க ஆரம்பிப்பாங்க, ஏன் அழுகணும், கொடுத்தோன்னா ஸ்டாப் ஆவாங்கன்னா என்ன காரணம்னா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது மனதளவில் வேலை செய்யும், ஏன் அழுகணும், எதுக்கு அழுகணும், இது தேவையா தேவையில்லையான்னு அவங்க மனசே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த வந்து பிரச்சனைகள், அந்த அழுகைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நின்றும், சரிங்களா? அதுக்கு அடுத்தமான விஷயங்கள், ஒரு சிலர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முடிஞ்சதை நினச்சி அழுது ஃபீல் பண்ணுவோம். எப்போவோ நடந்து முடிஞ்சிருக்கும், அப்போ அந்த இருந்த இடத்த இப்போ வச்சுருந்தோம்னா என் பிள்ளை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம், அப்போ இருந்த அறிவு எனக்கு இருந்ததுன்னா இப்போ இந்த அளவு நான் கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. அப்போ எங்கள் அப்பா அப்படி இருந்திருந்தாருன்னா இப்போ நான் கஷ்டப்பட வேண்டியதில்லை. முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சே இப்போ இருக்கிறத லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கிற கேட்டகரி நிறைய பேர் இருக்கும். முடிஞ்ச வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவங்களாக இருந்தாலும் சரி, அதை நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் ஹனி சக்கிள். அது மாதிரி அவங்க வந்துட்டு முடிஞ்ச விஷயங்கள் பற்றி கவலைப்படுறது, அதே மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பாங்க, வாய்ப்புகள் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலையினால அதை வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணுறது, ஐயோ நான் அப்போ அங்கே வேலைக்கு போயிருந்தேன்னா நான் இப்போ நல்லா சம்பளம் வாங்கியிருப்பேனே, எக்ஸாம்பிளுக்கும் அப்பப்பா அந்த பையனை அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இப்போ இங்கே வந்து நான் இங்கே நின்று பேசணுங்க அவசியமே இல்லையே. அது மாதிரி முடிஞ்சு போன விஷயங்களை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய மனநிலையை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நாம் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஃப்ளவர் மெடிசன் என்ன, ஹனி சக்கிள். அதே மாதிரி நாம்
எதுக்கு எடுத்தாலும் நம்ம உடம்ப வந்து நம்ம மனசு ஓகே வேலை செய்யலான்னு தோணும், உடனே வேணாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உடம்ப வந்து டயர்டாயிரும். அப்படியே டயர்ட் ஆக்கிடுவோம் நாமளே. சரிங்களா? ஒரு வேலை இருக்கும், ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும், பட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் போ அப்படின்னு நம்ம வந்துட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணியே வேலையை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? கேட்டால் எனக்கு டயர்டாக இருக்குது. சரிங்களா? இங்கேருந்து ஈரோடு போயிட்டு வந்தாவே எனக்கு டயர்டாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது, நாளைக்கு வேலை செஞ்சுக்கிறேன். சரிங்களா? அது மாதிரி ஏதோ ஒரு காரணம் காட்டி சரிங்களா டயர்டாக இருக்குது முடியலேன்னு சொல்லிட்டு உடம்பு எனக்கு டயர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே, வேலையை ஸ்கிப் பண்ணக்கூடியவர்கள் எல்லாமே எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் ஹார்ன்பீம். சரிங்களா? இது மாதிரி 38 வகையான ஃப்ளவர் மெடிசன் இருக்குது. வாழ்க்கையில் எப்போவுமே மனம் வந்துட்டு சரியாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடல் இயக்கங்கள் சரியாக இருக்கும். சரிங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமான விஷயங்கள் மட்டும். நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயங்களை நம்ம வந்து சரி செஞ்சாவே ஓரளவுக்கு நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். இது வந்து நிறையா இருக்குது. இப்போ கொடுத்துருக்கு என்ன ஒரு 9 ஃப்ளவர் மெடிசன் தான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன், 8 9 தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 38 ஃப்ளவர் மெடிசன் இருக்குது. இதை பற்றி இன்னும் டீப்பாக விளக்கங்களோட அது வந்து எப்படி பயன்படுத்தலாம், எங்கே பயன்படுத்தலாம், அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வருகின்ற நம்மளுடைய மலர் மருத்துவ வகுப்பில் வந்து நம்ம கலந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஐஸ்வரி மஞ்சுளா தேவி 8072841651 8072841651. இந்த எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதர் மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் பிரின்சஸ் டிவி மற்றும் பக்தி டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும் கதிர் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு. மலர் மருத்துவம், மலர் மருந்துகள் இது மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து எப்பயுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு. நம்ம ஆஃபீஸில் எப்பயுமே ஒரு 10 ஃப்ளவர் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு யாராவது வந்தாங்கனாலும் இதை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்காக அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து இன்றைக்கும் நாங்கள் வந்து எளிமையாக பயன்படுத்தக்கூடியது மலர் மருந்துகள் மட்டும்தான். ஒரு வாடிக்கையாளர் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்க பல்வேறு தரப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வருவாங்க, மனப்பான்மையிலேருந்து வருவாங்க. அதில் வந்து எந்த வகையில் அவங்க ஒருத்தர் பார்த்து நல்ல பக்திமானாக இருப்பாங்க, அவங்களுக்கு கோயில் வழிபாடுகள் கொடுத்தா தான் மனசு சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? சில பேர் கோயிலுக்கே போக மாட்டான். சார் என் பையன் கோயிலுக்கு போக மாட்டான் சார், என் பொண்ணு கோயிலுக்கு போக மாட்டான் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இவர்களை மாற்றக்கூடிய ஒரே சக்தி மலர் மருந்துகள் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த வைத்தியத்திலையுமே கிடையாது. கோயிலுக்கு போக மாட்டவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ மலர் மருந்துகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அற்புதமான ஒரு விஷயம். இதை எல்லாருமே வாழ்க்கையில் பெற்று பயனடைங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அவங்கள ஏதாவது நீங்கள் ஜாதக ரீதியாக தொடர்பு கொள்ளும்னாலும் நீங்கள் வந்து அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி. அவங்களுக்கு இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். முத்துப்பாண்டி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.